நம்ம டிராகன் பால் ஜீல வெஜிடாவோட மெயின் மோட்டோவே இம்மார்டல் ஆகிறது தான். இன்ஃபேக்ட் சயின்ஸ் ஆகல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டிராகன் பாலையும் கலெக்ட் பண்ணி அவரு ஒரு இம்மார்டலிட்டி விஷயம் கேட்கறதுக்காக தான் அவ்வளத்தையும் பண்ணிருப்பாரு. பட் இப்ப இருக்கிற வெஜிடா கிட்ட போயிட்டு உங்களுக்கு இம்மார்டலிட்டி வேணுமான்னு கேட்டா என்ன கேட்ட? இம்மார்டலிட்டி வேணுமான்னு கேட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. பட் ஏன் சயின்ஸ் ஆகல வெஜிடாவுக்கு இம்மார்டலிட்டி அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தது? அதுக்கு மெயின் ரீசனே ஃப்ரீசா மேல இருந்த பயமும் அவனுக்கு கீழே இத்தனை வருஷமா அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்குமேன்ற ஒரு கோவம் தான். ஏன்னா அந்த டைம்ல வெஜிடாவோட ஃப்ரீசா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். சோ அதனால வெஜிடா இம்மோர்டல் ஆயிட்டா. ஃப்ரீசா எத்தனை டைம் வெஜிடாவை டிஃபீட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, வெஜிடாவால ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க முடியும், அவரால் ஃப்ரீடமா வாழ முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வெஜிடாவுக்கு இம்மோர்டலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். பட் எப்பவும் நம்ம கோகு சூப்பர் சைன் ஃபார்ம் எடுத்து நம்ம ஃப்ரீசாவை டிஃபீட் பண்ணானோ அந்த டைம்லயே நம்ம வெஜிடாவுக்கு இம்மார்டலிட்டி முக்கியம் இல்ல, நம்மளுக்கு ட்ரைனிங் தான் இம்பார்ட்டன்ட். அது மூலமா ஃப்ரீசான் இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பாரு. ஸோ வெஜிடாவுக்கு இம்மார்டலிட்டி தேவைறது லைஃப் லாங் வாழணும்ன்றது அர்த்தம் இல்ல, அவரு ஃப்ரீசா கிட்ட இருந்து ஃப்ரீடமா வாழணும்னு நினைச்சிருப்பாரு. எந்த வித கண்ட்ரோலும் இல்லாம சயன் பிரின்ஸா வாழணும்னு நினைச்சிருப்பாரு நம்ம வெஜிடா.